நீங்க துணி துவைக்கும் போது இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? வாஷிங் ட்ரையிங்லாம் முடிச்சிட்டு உருண்டையா கையில துணி வந்ததுன்னா ஒண்ணுத்தோட ஒண்ணு சிக்கிட்டு நம்ம பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். சோ அதுக்காக தான் இந்த ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா லாண்ட்ரி பால்ஸ். லாண்ட்ரி பால்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க துணி துவைக்கும் போது இந்த பால்ஸை உள்ள போட்டுட்டீங்கன்னா துணியோட துணி சேர்ந்து ரெண்டு துணிக்கு நடுவுல இருக்கிற லேயர்ஸ் அது செப்பரேட் பண்ணும். அதனால பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே, அதாவது வாஷிங் மிஷின்குள்ளேயே ஒரு வார்ம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால துணி ஒண்ணுத்தோட ஒண்ணு ஒட்டாது. உங்க துணிக்கு நடுவுல பாத்தீங்கன்னா முடி ஏதாவது சிக்கிருந்ததுன்னா கூட இது அழகா வந்து ரிமூவ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற சொரசொரப்பான சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா துணிக்கு நீங்க கையில பிரஷ் போட்டு தேய்ச்சா எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா துணி துவைக்குமோ அதே மாதிரி ஒரு எஃபெக்ட் பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின்லயே உங்களுக்கு கிடைக்கும். சோ தட் வந்து உங்களோட வாஷிங் எஃபிஷியன்சியும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். மோர் தென் ஃப்ரண்ட் லோடிங், டாப் லோடிங்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி துணி சிக்கிக்கிறது ப்ராப்ளம் இருக்கு. அதனால எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் அங்க செக் பண்ணி பார்த்தேன். இதுல பாத்தீங்கன்னா ட்ரையர்ல இந்த பால்ஸ் போட்டுட்டு நான் வந்து ட்ரையிங் ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்துட்டு ஓபன் பண்ணி பார்த்தேன். துணி பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்னு சிக்கல. சோ இந்த மாதிரி இஷ்யூஸ் உங்களுக்கு வீட்ல நீங்க ஃபேஸ் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம காலர்ல மட்டும் நான் பிரஷ் போட்டு தேய்க்கணும், இல்லனா பிரஷ் போட்டு தேய்ச்சாதான் எனக்கு வந்து தோச்சா மாதிரி இருக்கும், அப்படி ஏதாவது ஃபீல் பண்றீங்க, அதனால வாஷிங் மிஷின் என்னால யூஸ் பண்ண முடியறது இல்லன்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இதோட ரேட்டுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். இதோட லிங்க் வேணும்னா வியூ ப்ராடக்ட்ஸ்ல கொடுக்குறேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்க. பை.